இந்த ரெக்கார்டிங்கில் சின்ன குழந்தைகளுக்காக ஒரு கதை சொல்ல போகிறேன். இது வந்து நான் சின்ன குழந்தையாக இருந்தபோது வந்து இந்த கதையை வந்து நான் வந்து கேட்டிருக்கேன் நான். ஸோ இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து இது வந்து ஒரு வில்லேஜ் ஸ்டோரி இது. ஸோ வில்லேஜில் வந்து ஒரு சின்ன பையன் இருக்கான். ஸோ அந்த பையன் வந்து அவன் நிறையா தடவை பொய் சொல்லிகிட்டே இருந்தான். அவன் சின்ன வயசுலேருந்து வந்து அந்த பையன் வந்து நிறையா பொய் சொல்லிகிட்டே இருந்தான். ஸோ ஒரு தடவை வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, அவன் வந்து புலி வருது அப்படிங்கிறத போய் அவன் வந்து வில்லேஜர்ஸ் கிட்ட வந்து அவன் சொல்கிறான். ஸோ வில்லேஜர்ஸ்லாம் வந்து ஏன்னா அந்த வந்து ஒரு வில்லேஜ் வந்து ஃபாரஸ்ட் பக்கத்தில் இருந்து, அதனால் வந்து அங்கே வைல்டு அனிமல்ஸோட அட்டாக் வந்து ஃப்ரம் டைம் டு டைம் வந்து இருந்துகிட்டு இருந்தது. ஸோ இந்த பையன் வந்து டைகர் புலி வந்துன்னு சொல்ல உடனே எல்லா வில்லேஜர்ஸும் வந்து ஓடி வரா அவனை காப்பாற்றுறதுக்கு. தென் அங்கே வந்து பார்த்த உடனே ஒன்றும் புலியெல்லாம் ஒன்றுமே இருக்கிறதில்ல. அதனால் வந்து அவள் வந்து ரொம்ப அப்செட் ஆகிடுறான். ஏன்னா வந்து அவள் வேலையெல்லாம் விட்டுட்டு இவனுக்காக வந்திருக்கா, நிஜமாகவே வந்து புலி வந்திருக்குன்னு. அதனால் அவன் வந்து ஒரு வார்னிங் மாதிரி வந்து கொடுக்குறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பையன் வந்து அவனோட அவன் வந்து ஹேபிச்சுவல் லையராக இருக்கிறதுனால வந்து ரெண்டாவது தடவை வந்து அதே மாதிரி வந்து இப்போ வார்னிங் கிடச்சதுக்கப்புறம் கூட வந்து அதே மாதிரி வந்து புலி வருது அப்படின்னு சொல்கிறான் அவன். ஸோ ரெண்டாவது தடவையும் வந்து நிஜமாகவே வந்து புலி வந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு வந்து அவள் வந்து பார்த்தா வந்து ஒன்றுமே இருக்கிறதில்ல. மூணாவது தடவை வந்து நிஜமாகவே வந்து ஒரு புலி வருது அந்த பையனை வந்து அட்டாக் பண்ணுறபோது அவன் புலி வருதுன்னு ஒன்று கத்தின உடனே யாருமே வந்து அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் வந்து என்ன ஆகிடுறதுன்னா, அந்த டயத்தில் வந்து நம்ம வந்து இந்த ஸ்டோரியை கொஞ்சம் வந்து மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஏன்னா புலி வந்து அந்த பையனை சாப்பிட்டுடுத்து அப்படின்னு சொன்னோன்னா வந்து சின்ன குழந்தைகளுக்கு வந்து ஒரு சேட்னஸ் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால வந்து ஒரே ஒரு வில்லேஜர் வந்து அந்த புலியை வந்து அந்த சின்ன பையனை வந்து பக்கத்தில் போகிறது வந்து அந்த வில்லேஜர் பார்த்துடுறான். பார்த்த உடனே இமீடியட்டாக வந்து வேறு வில்லேஜர்ஸ்லாம் அவன் அலர்ட் பண்ணி அந்த பையனை வந்து காப்பாற்றினோடனே அந்த பையன் வந்து நிஜமாகவே பயந்து போய்ட்றான். ஏன்னா புலி வந்து ரொம்ப கிட்ட வந்துடுத்து எனி மினிட் வந்து அந்த புலி வந்து அவனை சாப்பிட்ருக்கும். அதனால் வந்து அந்த பையன் பயந்த உடனே வந்து அவன் வந்து ப்ராமிஸ் கொடுக்குறான். அவன் அம்மா அப்பாவுக்கு எல்லா வில்லேஜர்ஸ்க்கும் அவன் என்ன ப்ராமிஸ் கொடுக்குறான் அப்படின்னா, நான் வந்து இனிமேல் ஃப்யூச்சரில் வந்து நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து காட் வந்து ஒரு பெரிய லெசன் எனக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. இனிமேல் வந்து நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. இதில் வந்து மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் நம்ம லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து திருந்தணும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் வரத்துக்கு முன்னாடியே நம்ம திருந்திட்டோன்னா ஃப்யூச்சரில் வந்து எந்த புலி மாதிரி வந்து எந்த டேஞ்சரஸ் சுச்சுவேஷனும் வந்து நம்மளுக்கு வராது. ஏன்னா உண்மை வந்து எப்போவுமே வந்து சித்தர் வழியில் வந்து நம்ம இருக்கிற போது வந்து உண்மை வந்து எப்போவுமே ஜெயிக்கும். உண்மைக்கு வந்து ஹையஸ்ட் வேல்யூ வந்து இஸ் கிவன் பை சித்தர்ஸ். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.